அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்னூர் இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவி எஸ் பேகம் பெனாசிர். அல்லாஹ் தன் திருமறையில் 44வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் கூறி காட்டுகிறான், பரக்கத்தான இரவில் தான் திருக்குரான் அருளப்பட்டது என்று. இதுல என்னோட கேள்வி என்னன்னா, அந்த பரக்கத்தான இரவு பராத் இரவுன்னு தெரிஞ்சும் அந்த இரவையும் அந்த இரவில் நோன்பு வைப்பதையும் அந்த பராத் இரவின் சிறப்பையும் நீங்க மறுக்கிறீங்களே, அது ஏன்? அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம நாட்டில் பராத் இரவுன்னு ஒரு இரவை சிறப்பாக கொண்டாடுறாங்க. அது எதுக்கெல்லாம் சிறப்பாகி போச்சுன்னு சொன்னா, அதுக்குன்னு ஒரு விசேஷமான வணக்கம், சிறப்பு தொழுவாங்க பராத்துக்கு. அன்னைக்கு நோன்பு கூட வைக்குவாங்க. இதுக்கெல்லாம் என்ன அடிப்படைன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குர்ஆன் வசனத்தை அவங்க இஷ்டத்துக்கு விளங்கி கொண்டு ஏற்குமாற விளங்கி கொண்டு செஞ்ச ஒரு கூத்துனாலதான் இவ்வளவு நடந்திருக்கிறது. அது என்ன கூத்துன்னு சொன்னா, குர்ஆன்ல சூரத்து துகான் என்ற ஒரு சூரா இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். அவங்க கேட்டது அந்த சூரா தான். அது 44வது சூரா, 4வது வசனம். துகான்னா புகை மூட்டம், புகை மூட்டம் அப்படிங்கிற அர்த்தத்தில் உள்ளது. அதுல என்ன வருதுன்னு கேட்டா, இன்னா அன்சல்நாஹு, இந்த குர்ஆனை நாம் அருளி இருக்கிறோம், ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின், பரக்கத்தான ஒரு இரவிலே இறக்கி இருக்கிறோம். இந்த குர்ஆனை பரக்கத்தான இரவில் நாம் இறக்கி இருக்கிறோம். இன்னா குன்னா முன்திரீன், இந்த குர்ஆனை கொண்டு நாம் மக்களுக்கு எச்சரிக்கை செய்கிறோம். ஃபீஹா, அடுத்த வசனம், ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், அந்த நாளில் தான் எல்லா விதமான காரியங்களும் பங்கீடு செய்யப்படுகின்றன. இப்படின்னு ஒரு வசனம் சூரத்து துகான்ல 3வது வசனமும் 4வது வசனமும் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த இரவில் தான் நம்ம என்ன செஞ்சோம், குர்ஆனை இறக்கணும் அப்படின்னு சொல்லுது. இப்ப இந்த வசனத்தை விளங்கிக் கொள்வதில் சண்டை வருது ஆட்களுக்குள்ள. என்ன சண்டை அப்படின்னு கேட்டா, குர்ஆன்ல லைலத்துல் கத்ர்ல இறக்குனதாக அல்லாஹ் ஒரு சூறாவுல சொல்றான். குர்ஆன் எப்ப இறங்குனுச்சுன்னு பார்க்கும் பொழுது இங்க பரக்கத்தான இரவுன்னு சொல்லிவிட்டான். வேற ஒரு சூறாவுல என்ன பண்றான்னா, கத்ருன்னே ஒரு சூறா இருக்கு, இன்னா அன்சல்னாஹு, நீங்க எல்லாம் தெரிஞ்ச சூறா தான். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், கத்ருடைய இரவிலே, மகத்தான இரவிலே நம்ம என்ன செஞ்சோம், இந்த குர்ஆனை இறக்கணும் அப்படிங்கிறான். இப்ப லைலத்துல் கத்ருங்கிற மகத்தான இரவிலே இறக்கணும்னு சொல்லிட்டான். இந்த மகத்தான இரவு எங்க இருக்குது? மகத்தான இரவுன்னு மொட்டையா தான் வந்திருக்குது. அது எந்த மாசத்துல இருக்குன்னு நமக்கு வரல. இதை நீங்க தேடி பாத்தீங்கன்னா அல்லாஹ் என்ன பண்றான், வேற ஒரு இடத்துல விளக்கம் சொல்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில பிஹில் குர்ஆன், ரமலான் மாசத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் டிக்ளேர் பண்றான். அப்ப அப்படி சொன்னா என்ன அர்த்தம்னா, அந்த கத்ருடைய இரவு என்பது 285 இருக்கிறது. 2வது சூறாவுல பக்ராவுல 185 என்ன இருக்குது, ரமலான் மாசத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப ரமலானில் குர்ஆன் அருளப்பட்டதுன்னு சொல்லும் பொழுது அந்த லைலத்துல் கத்ர் எதெல்லாம் இருக்க முடியும், ரமலான்ல இருக்க முடியும். லைலத்துல் கத்ர்ல இறக்குனேன்னு ஒரு இடத்துல சொல்றான், டேட்டை சொல்றான், ஒரு இடத்துல மாசத்தை சொல்றான், ரமலான்ல தான் இறக்குன்னு எல்லாம் சொல்லிவிட்டான். அப்ப ரெண்டையும் இணைச்சு நீங்க என்ன முடிவுக்கு வரணும், இப்படி சொல்லுவோமே, நான் வெள்ளிக்கிழமை பிறந்தேன்னு உங்கள்ட்ட சொல்றேன், அடுத்த நாள் சொல்றேன் ஜனவரி மாசம் பிறந்தேன்னு, எப்படி நீங்க விளங்கிக்கிறேன்? ஜனவரியில வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தான் விளங்கிக்கிறேன். வெள்ளிக்கிழமை பிறந்தேன்னு ஒரு நாள் சொல்றேன், ஒரு நாள் சொல்றேன் ஜனவரி மாசம் பிறந்தேங்கிறேன். அப்ப நீங்க என்னன்னு விளங்கிக்கிறேன்? வெள்ளிக்கிழமைங்கிறது பிப்ரவரி வெள்ளிக்கிழமை இல்ல, மார்ச்ல வர்ற வெள்ளிக்கிழமை இல்ல, ஜனவரியில வர்ற வெள்ளிக்கிழமை, ரெண்டையும் சேர்த்து அர்த்தம் செஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் ரமலானில் குர்ஆனை தந்தேங்கிறான், ஒரு இடத்துல சொல்றான் மகத்துவமிக்க இரவுல, கதிர்னா மகத்துவம், கதர் ஆடைன்னு சொல்றான்ல, மகத்துவமிக்க ஆடை, அது அரபி வார்த்தை தான். அது மகத்துவமிக்க இரவில நம்ம குர்ஆனை அருளினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ப ரெண்டையும் இணைச்சு பார்க்க நமக்கு விளங்குது, குர்ஆன் அருளப்பட்டது ரமலானில் தான், விளங்கி போச்சு. அப்புறம் இப்ப இந்த 44க்கு வாங்க, இதுல எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா, பரக்கத்தான இரவில் இறக்குனேங்கிறான். இந்த துகான்ங்கிற சூறாவுல 3வது 4வது வசனங்கள்ல பரக்கத்தான இரவில் இறக்குனேங்கிறான். நீங்க சாதாரணமா சிந்திச்சு பார்த்தால விளங்கிக்கிறோம், இந்த பரக்கத்தான இரவும் எங்கதான் இருக்க முடியும், ரமலானில் தான் இருக்க முடியும். மாசத்தை சொல்லியாச்சு, மாசத்தை சொல்லிட்டான், ரமலான்னு சொல்லிவிட்டான். ஒரு இடத்துல மகத்தான இரவில் இறக்கணும்னு சொல்றான், ஒரு இடத்துல பரக்கத்தான இரவுல இறக்கணும்னு சொல்றான். அந்த பரக்கத்தான இரவு என்பதும் மகத்தான இரவு என்பதும் ரமலானில் தான் இருக்க முடியும் என்பது மூணையும் சேர்த்து பார்த்தா எல்லாருக்கும் விளங்கும். இப்படி விளங்காம இந்த அஜர்த்துமார்களை சில ஆளுக்கு என்ன பண்ணிவிட்டாங்கன்னு கேட்டா, விசேஷங்கள் நிறைய இருக்கணும், அப்பதான் சம்பாத்தியம் கிடைக்கும். லைலத்துல் கத்ர் எல்லாத்தையும் அங்க கொண்டு அமுக்குறாங்க, 2 ராத்திரி ஆக்கினா 2 வருமானம் வரும்ல. லைலத்துல் கத்ருக்கு ஒரு விசேஷம் வச்சுக்கிறேன். இந்த பரக்கத்தான இரவு வேற ஒரு இரவுன்னு நம்ம சொன்னோம்னு சொன்னா அன்னைக்கு ஒரு கொண்டாட்டத்தை உண்டாக்கி விடலாம்.
அன்னைக்கு ஏதாச்சும் மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு சில்லறை அடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி, இது பரக்கத்தான இரவு என்பது வந்து பராத் இரவு தான். இது லைலத்துல் கத்ருங்கிறது வேற, பரக்கத்தான இரவுங்கிறது வேற அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம கேட்கிறோம், அல்லாஹ் குர்ஆனை இறக்குனேங்கறானே, 2 தடவை இறக்குனா, பரக்கத்தான இரவுல ஒருக்கா இறக்கிவிட்டு, அப்புறம் லைலத்துல் கத்ர்ல ஒருக்கா, ரமலான்ல ஒருக்கா இறக்குனானா, ஷாபான்ல ஒருக்கா இறக்கிவிட்டு, அப்புறம் ரமலான்ல ஒருக்கா இறக்குனானா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு வியாக்கியானம். அதல்ல, அப்படி அல்ல, அது ஒரு பெரிய தத்துவமே இருக்குது. என்ன தத்துவம் இருக்குதா? குர்ஆன் வந்து 2 விதத்தில் இறக்கப்பட்டுச்சான். ஒண்ணு என்னன்னு செய்யுமா, லவ்ஹுல் மஹ்பூல் இருக்குல்ல, லவ்ஹுல் மஹ்பூல் என்றால் பாதுகாக்கப்பட்ட பதிவேடு அப்படின்னு அர்த்தம். உலகத்துல நடந்தது நடக்கவிருப்பது வரைக்கும் இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, நான் பேசிட்டு இருக்கிறேன்ல, இதெல்லாம் அதுல எழுதியிருக்கும். ஒரு இலை கீழே விழுந்தா கூட இத்தனை மணிக்கு இத்தனை வினாடிக்கு இந்த மரத்துல இந்த இலை இத்தனை இந்த வேகத்துல இந்த இடத்துல வந்து இப்படி விழுவுங்கிற வரைக்கும் அதுல எழுதப்பட்டிருக்கும். மாத்த சுகுத்துமின் வரக்கத்தின் ஒரு இலை விழுந்தாலும் சரி, இல்ல அபி கிதாபின் முபீன், அந்த பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப உலகத்தில் நடக்கிற அவ்வளவு விஷயங்களையும் நடப்பதற்கு முன்னாடியே எழுதி வைத்திருக்கிற ஏட்டுக்கு பேர் தான் லவ்ஹுல் மஹ்பூல், பாதுகாக்கப்பட்ட பதிவேடு என்று அதுக்கு அர்த்தம் செய்யலாம். அந்த லவ்ஹுல் மஹ்பூல்ல இந்த குர்ஆனும் எழுதப்பட்டிருந்தது. எழுதித்தானே இருக்கணும். லவ்ஹுல் மஹ்பூல்ல வந்து ரசூலுல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த குர்ஆனையும் அல்லாஹ் எழுத வச்சிருந்தான். லவ்ஹுல் மஹ்பூல்ல குர்ஆன் இருந்தது, தௌராத் இருந்தது, இஞ்சில் இருந்தது, உலகத்தில் அத்தனை வேதம் இருந்தது, நாம் பேசுறது இருந்தது, நீங்க பேசுறது இருந்தது, எல்லாம் இருக்கிறதுல எதுவும் விடுபட்டு போகாது. அப்ப இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, குர்ஆன்ல லவ்ஹுல் மஹ்பூல்ல இருந்து குர்ஆன் அப்படி தனியா எடுத்துட்டு வந்து வானத்தில் கொண்டாந்து எல்லாம் வச்சானா. அது இந்த ஷாபான் மாசம், அது பராத்திரமா வானத்தில் இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டாந்து கொடுத்தாங்கல்ல. அது அந்த ஆரம்பிச்சது வந்து ரமலான் மாசத்துல லைலத்துல் கத்ர்ல. ஃபர்ஸ்ட் இக்ரா என்ற சூரா இறங்குதுல, அது லைலத்துல் கத்ர்ல. ஆனால் லவ்ஹுல் மஹ்பூல்ல இருந்து எடுத்துக்கிட்டு வந்து வானத்தில் கொண்டாந்து எல்லாம் வச்சானே, அது வந்து 2 இறக்கம் இருக்கு குர்ஆனுக்குங்கறாங்க. குர்ஆன் வந்து 2 தடவை இறங்குச்சான். ஒண்ணு என்ன இறங்குச்சான், ரசூலுல்லாஹ்வுடைய 40வது வந்தவன எல்லாம் உத்தரவு போட்டானா, ஓ ஜிப்ரீல் இந்த குர்ஆனை போய் லவ்ஹுல் மஹ்பூல்ல கழட்டிட்டு போய் கீழ கொண்டு வச்சுக்க, கீழ் வானத்துல கொண்டு வச்சுக்கேன்ட்டானா. கீழ் வானத்துல இருந்துகிட்டு இருந்துச்சான், தேவைப்படும்போது கொண்டாந்து கொடுத்துட்டு போனாராம். அப்ப 2 தடவை இறங்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த குர்ஆன் மொத்தமா இறங்கின இரவு எது, பராத் இரவு அப்படின்னு சொல்றாங்க. இது அல்லாஹ் சொல்லணும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, அது ரசூலுல்லாஹ் சொல்லல, லவ்ஹுல் மஹ்பூல் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து வானத்துக்கு வச்சிட்டான்னு சொன்னா, ஒண்ணு அல்லாஹ் சொன்னா அது தெரியும், இல்லாட்டி ரசூலுல்லாஹ் சொன்னா தெரியும். மலக்குகளுக்கு வேண்டாம் தெரியும், அவங்க உங்கள்ட்ட வந்து சொல்ல போறது இல்ல, என்கிட்டயும் மலக்கு வந்து சொல்ல போறது இல்ல. அப்ப நமக்கு தெரியறதா இருந்தா 2 வழியிலான்னு தெரியணும். அப்ப அல்லாஹ் எங்கேயாச்சும் இந்த குர்ஆனை வந்து மொத்தமா ஒருக்கா இறக்குன, அப்புறம் சில்லறையா கொஞ்சம் இறக்கணும்னு அல்லாஹ் சொல்றானா? இல்ல. அப்ப இந்த பராத் இரவில் தான் இறக்கப்பட்டது என்பதற்கு வந்து ஒரு கட்டுக்கதையை உண்டாக்கி அந்த நாளுக்கு ஒரு சிறப்பை சேர்த்து போடுறாங்க. இது ஒரு தப்பு. ஒரு ஹதீஸ் ஒன்று போட்டிருக்கிறாங்க. என்ன ஹதீஸ்னு கேட்டா, அதாவது அந்த ஹதீஸ் வந்து இப்னு மாஜாவுல வந்து 1379, முஸ்னத் அஹ்மதுல 24825, திருமதிங்கிற நூல்ல முதல் வால்யூம் கூட வந்திருக்கு, தமிழ்ல பாத்துக்கலாம், 611. இந்த 3 ஹதீஸ்லயும் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களாம், ஷாபான் மாதம் 15 வந்து விட்டால் அல்லாஹ் வந்து முதல் வானத்துக்கு இறங்குகிறான். இறங்கி அந்த அரபு நாட்டில் கலப்புன்னு சொல்லி ஒரு கோத்திரத்தார் இருந்தாங்க. அவங்க நிறைய ஆட்டு பண்ணையெல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க. அவங்க ஆட்டுடைய ரோமம் எவ்வளவு இருக்கும், ஒரு ஆட்டுடைய ரோமத்தை நமக்கு என்ன முடியாது. ஆட்டு பண்ணை வச்சிருந்தாங்க, எவ்வளவு முடி இருக்கும். அந்த கலப்பு கோத்திரத்தார் வச்சுக்கிற ஆட்டு பண்ணை இருக்க, அந்த ஆட்டு பண்ணையில் இருக்கிற ஆடுகள் இருக்குமே, அந்த ஆடுகளுடைய ரோமங்கள் இருக்குமே, அந்த எண்ணிக்கை அளவுக்கு மக்கள் எல்லாம் மன்னிக்கிறான். அந்த எண்ணிக்கை மக்களே இருக்க மாட்டான், அவங்க அவ்வளவு மக்கள் ஆயிரும். ஒரு ஆட்டுடைய ரோமமே 100 கோடிக்கு மேல இருக்குமே, 1000 கோடி வந்துருமே ஒரு ஆட்டு பண்ணு சொன்னா, அவ்வளவு பேர் நீங்க உலகத்துல மக்களே வாழல. அந்த ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு கேட்டா, கலப்பு என்ற கோத்திரத்தார் வைத்திருக்கிற ஆட்டு பண்ணையில இருக்கிற ஆடுகளுடைய ரோமங்களுடைய முடிகளுடைய முடியுடைய எண்ணிக்கை அளவுக்கு எத்தனை முடி இருக்கோ அத்தனை பேருக்கு மன்னிக்கிறான். மொத்த முடி எண்ணி பார்த்தோம்னா அவ்வளவு ஆட்டைக்கு சேர்த்து இவ்வளவு பேருக்கு மன்னிக்கிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. பாத்தீங்களா எவ்வளவு பரக்கத்தான இரவு பாத்தீங்களான்னு சொல்லிட்டு இத ஒரு ஹதீஸா சொல்லுவார்கள். இதுல என்ன கோளாறு இருக்குன்னு கேட்டா, இதை சொல்லக்கூடியவர் யாருன்னு கேட்டா, ஆயிஷா நாயகி சொன்னதாக உருவாங்கிறவர் சொல்றாரு. உருவா ஆயிஷா நாயகி சொந்தக்காரரு ஓகே சொல்லியிருப்பார், சந்திச்சிருக்கிறாங்க. இந்த உருவா என்பவர்கிட்ட இருந்து யார் சொல்றாருன்னு கேட்டா, யஹ்யா பின் அபி கசீர்னு ஒருத்தர் சொல்றாரு.
ஆயிஷா நாயகி சொன்னதாக உருவா சொல்றாரு. உருவா சொன்னதாக யார் சொல்றாருன்னு கேட்டா யஹ்யாங்கிறவர் சொல்றாரு. இந்த யஹ்யாவும் உருவாவும் பார்த்ததே கிடையாது. இப்ப நான் வந்து காந்தி சொன்னார் நீங்க நம்புவீங்களா? உன்கிட்ட காந்தி சொன்னாரு, நான் காந்தியை பார்க்கல. நான் உங்கள்ட்ட சொல்றேன் காந்தி தாத்தா மட்டும் உட்காந்து பேசிட்டு இருந்தாருங்கிறேன். அட பாவி, இப்படி போய் சரியாடா, காந்தி நீ எங்கடா பார்த்துன்னு கேட்பீங்களா இல்லையா? அப்ப நான் ஒரு ஆள் சொன்னதை அறிவிக்கிறதா இருந்தா நான் அவரை பார்த்திருக்கணும், அவர் காலத்தில் வாழ்ந்திருக்கணும். இந்த யஹ்யா பின் அபி கசீர் என்பவர் வந்து உருவாவே பார்த்ததே கிடையாது. அதை விட வேடிக்கை என்ன தெரியுமா? இந்த யஹ்யா சொன்னதாக அடுத்த ஒரு ஆள் அறிவிக்கிறார்ல, அவர் பேர் ஹஜ்ஜாஜ். அவர் யஹ்யாவை பார்க்கல. ஹஜ்ஜாஜ்ங்கிற ஆள் சொல்றாரு யஹ்யா சொன்னாரு. இந்த யஹ்யாவை ஹஜ்ஜாஜ் பார்த்ததே கிடையாது. யஹ்யாங்கிறவர் சொல்றாரு உருவா சொன்னாரு. உருவாவை இவர் யஹ்யா பார்த்ததே கிடையாது. அப்படிங்கும் பொழுது இதுல ராங் இருக்குது, இந்த மெசேஜ்ல என்ன இருக்குது, ஒரு தப்பு இருக்குது. இது யார் சொல்றான்னு கேக்குறீங்களா? திருமதி இமாமே இதை சொல்லிவிடுறாரு. திருமதி இமாமே 611 ஹதீஸ் எடுத்து பாத்தீங்கன்னா கால திருமதி இமாம் சொல்கிறார், கடைசியில போட்டிருக்கும் யஹ்யா இப்னு அபி கசீர், யஹ்யாங்கிறவர் லம் யஸ்மா மின் உருவா, உருவாட்டிலிருந்து எதையும் செவியுற்றதே கிடையாது. ஒரு ஹஜ்ஜாஜ் இப்னு அர்தாத், இந்த ஹஜ்ஜாஜ் என்பவர் வந்து லம் யஸ்மா மின் யஹ்யா இப்னு அபி கசீர், யஹ்யாட்ட ஒன்னையும் கேள்விப்பட்டதே இல்ல. அப்ப களவு கோத்திரத்துடைய ஆடுகளுடைய முடிகளுடைய எண்ணிக்கைக்கு எல்லாம் மன்னிப்பான்னு சொல்லக்கூடிய செய்தியை அறிவிக்கிற 2 பேருக்கு மத்தியில எந்த தொடர்பும் இல்ல, அடுத்த 2 பேருக்கு மத்தியில எந்த தொடர்பும் இல்லைன்னா இது பொய்யானது, இதை ஏற்றுக்கொள்ள கூடாது. அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஷாபான்ல நோன்பு வைக்கிறாங்கல்ல, ஹதீஸை தேடி பார்த்தீங்கன்னா வைக்க கூடாதுன்னு தடை இருக்குது. நம்ம என்னைக்கு வைக்கிறது நல்லது நினைச்சு வைக்கிறோமோ அன்னைக்கு வைக்காதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பாவிகளை நம்ம ஆக்குறாங்கன்னு பாருங்க. ஷாபான் ஒரு கொண்டாட்டத்தை உண்டாக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்யறாங்க. எப்படி செய்யறாங்கன்னு கேட்டா, இதா பகிய நிஸ்பும் மின் ஷாபான், ஷாபான்ல சரிபாதி முடிந்து சரிபாதி பாக்கியா இருக்குமே ஆனால் பலா தசூமு, நீங்க நோன்பு வைக்க கூடாது. திருமதியில 669. அதே மாதிரி வந்து அபூதாவுதுல 1990 அந்த ஹதீஸ் எடுத்து பாத்தீங்கன்னா இதன் தசப ஷாபான் பலா தசூமு, ஷாபான் சரிபாதி ஆகிவிட்டால் நோன்பு வைக்காதீங்க. அப்ப சரிபாதி தான் நோன்பு வைக்கிறாங்க. 15ங்கிற சரிபாதி தானங்க, 16க்கு போனாலாச்சும் பரவாயில்லைங்களாம். 15க்கு வந்தா சரிபாதி தானது, 29 நம்ம கணக்கு. 15க்கு வந்தாலும் என்ன செஞ்சீங்க, நோன்பு வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. ரமலான் வரைக்கும் வைக்க கூடாது, இன்னைக்கு வைக்க கூடாது, நீங்க நேற்று வைக்க கூடாது, 15 நாளைக்கு நோன்பு வைக்க கூடாது. ஷாபான் 15 ஆயிடுச்சுன்னு சொன்னா 15ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் வைக்க கூடாது, ரமலானுக்கு ரெடி ஆகணும், அதுதான் வைக்க கூடாது. யார் வைக்கலாம், அது விதிவிலக்கு இருக்கிறது. யார் வைக்கலாம், வழக்கமாக 13, 14, 15 வைக்கிறாங்க, அவங்க வைக்கலாம். ஒவ்வொரு மாசமும் பிறை 13, 14, 15 வைக்கிறாங்களா, அவங்க அந்த 15 வச்சுக் கொள்ளலாம். அல்லது திங்கள் வியாழக்கிழமை நோன்பு வைக்கிற சுண்ணத்து இருக்கிறது, அந்த சுண்ணத்தான நோன்பு திங்கள் வியாழன் வந்து தற்செயலா திங்கள் வந்து விட்டால் அந்த 15 அன்னைக்கு அல்லது வியாழனா இருந்து விட்டால் நாங்க திங்கக்கிழமை நோன்புக்காக வைக்கிறோம், வியாழக்கிழமை நோன்புக்காக வைக்கிறோம் வைத்தால் அது குற்றம் இல்லை. ஆனால் இவங்க எதுக்கு வைக்கிறாங்க, அதுக்காக வைக்கிறாங்க, அன்னைக்கு நோன்பு வைக்கணுங்கிறதுக்காக வேண்டியே ஒரு நோன்பு உண்டாக்கி அது வைக்கிற காட்சியை பாக்குறீங்க. நோன்போட விட்டுக்கல, சிறப்பு தொழுகை. இந்த பராத் இரவு அன்னைக்கு விடிய விடிய உட்காந்து 100 குழுலாம் ஓதுங்கிறாங்க, என்னென்னமோ உண்டாக்கி இருக்கிறாங்க தொழுகைங்கிற பேர்ல. புது ரசூலுல்லாஹ் சொல்லாத புது புது மெத்தேடுகள். அப்படி ஒரு தொழுகையும் அன்னைக்கு கிடையாது, அன்னைக்கு நோன்பும் கிடையாது, நோன்பு வைக்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டா, இறந்து போனவங்களுக்காக வேண்டி 3 யாசின் ஓதணுமா. ஒரு யாசின் ஓதி செல்வம் அதிகமாகிறதுக்கு, இன்னொரு யாசின் ஓதுறதுக்கு ஆயுள் நீளமாகிறதுக்கு, இன்னொரு யாசின் அதுக்கு ஆரோக்கியத்துக்கா, இப்படின்னு ஏதோ சொல்லி வச்சோடனே முக்கியமான மேட்டர் இருக்குல்ல எல்லாம் உழுந்துடுறாங்க. ஓ இப்படி இருக்கும், ஆயுள் நீளம்டா பெரிய விஷயமாச்சு. ஆனா அல்லாஹ் சொன்னா ஆயுள் நீளமாகும், அல்லாஹ் ரசூலும் சொல்லாம இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம கேட்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி 3 யாசினை ஓதி, ஒரு யாசினை ஓதி ஆரோக்கியத்தை வாங்கிக்கிறங்க, ஒரு யாசினை ஓதி நீண்ட ஆயுள வாங்கிக்கிறங்க, ஒரு யாசினை ஓதி நிறைஞ்ச செல்வத்தை வாங்கிக்கிறங்கன்னு சொன்னாங்களா, ஓதி இருக்கிறாங்களா? அப்ப மார்க்கத்தில் இருந்தா ரசூலுல்லாஹ் செஞ்சுட்டு போயிருப்பாங்களே. அதனால இந்த பராத் இரவு என்பது ஒரு இரவே மார்க்கத்தில் கிடையாது. பராத் இரவுங்கிற வார்த்தையை மட்டும் நீ குர்ஆன்ல எடுத்துக்காட்டு, ஹதீஸ்ல அன்னைக்கு விசேஷம் இருக்குதா கொண்டாடுறதாங்கிறதா வேணாப்பா. நீ பராத் இரவு, லைலத்துல் பராத் அப்படி ஒரு வார்த்தை எடுத்துக்காட்டு. லைலத்துல் கத்ர்ன்னு நான் காட்டுறேன்ல, லைலத்துல் கத்ர்ன்னு காட்ட முடியுது, கத்ருடைய இரவு. அது மாதிரி பராத் இரவு அரபில சொல்றாங்க, எப்படி சொல்லணும், லைலத்துல் பராத்னு சொல்லணும். நீ லைலத்துல் பராத்ங்கிற வார்த்தையை எந்த ஆலிம் சாவாவது குர்ஆன்ல இருந்தோ ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ல இருந்து எடுத்து காட்டினால் காட்ட இயலாது. எதனால சொல்றோம்னு கேட்டா, கியாமத் நாள் வரைக்கும் தேடினாலும் அப்படி ஒரு சொல்லே இல்லை.
அதனால என்ன பண்ணுவாங்க கேட்டா இவங்க சொல்லும் போது லைலத்துல் கத்ருக்கு லைலத்துல் கத்ர்னு அரபில சொல்லுவாங்க, பராத்துக்கு சபே பராத்துமாங்க. கேள்விப்பட்டீங்களா? சபே பராத்துன்னு சபுனா வந்து பார்சி வார்த்தை. பார்சியில சபுனா இரவு, சபுனா என்ன இரவுன்னு அர்த்தம். அப்ப சபே பராத்துனா லைலத்துல் பராத்துன்னு சொல்ல வேண்டியதானே, அந்த வார்த்தை எங்கன்னு கேட்டுருவோமா? அதுக்காக என்ன பண்ணி விட்டாங்க, அதுக்கு வார்த்தையை வந்து சபே பராத்துன்னா பயான்ல பண்றாங்க, நோட்டீஸ் போடுறாங்க. இது வந்து இந்த உருதுக்காரன் பார்சிக்காரன் உண்டாக்கி நம்மளை திரிச்சு விட்டுவிட்டான், மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு விளங்கி போச்சு. இதான் பராத்.